ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் 2771, வருஷம் 1901, பிப்ரவரி மாதம். பாடத்தின் தலைப்பு கர்த்தருடைய ராபோஜனம். வசனம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தருடைய ராபோஜன பந்தியினுடைய அர்த்தம் மற்றும் அது ஆசரிக்கப்படுவதற்கான சரியான வேலை தொடர்புடைய விஷயத்தில் கிறிஸ்தவ மண்டலம் எங்கும் பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன. இது யூதருடைய பஸ்காவுக்கான நிஜமாக நிறுவப்பட்டது என்ற உண்மையினை பெரும்பாலான கிறிஸ்துவ மாணாக்கர்கள் அடையாளம் கண்டு கொண்டுள்ளனர். பழமைமிக்க சபைகளாகிய ரோமன் மற்றும் கிரேக்க கத்தோலிக்க சபைகள், எபிஸ்கோப்பல் சபைகள் முதலான சபைகளில் நமது கர்த்தருடைய மரணத்தை அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆண்டுதோறும் நினைவு கூறுதலாக ஆசரிப்பதற்கான பிரயாசம் எடுக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இவ்வாசரிப்பானது யூதருடைய கணக்கிடுதலின்படி யூதருடைய முதல் மாதமாகிய நீசான் மாதத்தில், அதாவது யூதர்கள் நிழலான பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்த நாளாகிய 14ஆம் தேதியன்று ஆசரிக்கப்பட்டு வந்தது. பின்னரோ நமது கர்த்தருடைய மரணத்தை குறிப்பிட்ட காலப்பகுதியில் வரும் வெள்ளி அன்றும், அவரது உயிர்த்தெழுதலை ஞாயிறு அன்றும், அதாவது புனித வெள்ளி என்றும் ஈஸ்டர் ஞாயிறு என்றும் ஆசரிப்பதற்கு வசதியாக கணக்கிடும் முறைமையில் மாற்றங்கள் செய்யப்பட்டன. கிறிஸ்துவ மண்டலத்தில் பின்வந்த பிரிவினர்கள் மத்தியில் இவ்வழக்கமானது நடைமுறையில் இல்லாமல் போயிற்று மற்றும் அநேகமாக இதற்கு காரணம் முடிந்த மட்டும் புராட்டஸ்டன்ட் வழக்கங்களுக்கும் ஆசரிப்புகளுக்கும் கத்தோலிக்க வழக்கங்களுக்கும் ஆசரிப்புகளுக்கும் இடையே அதிகமான வேறுபாட்டினை காண்பிப்பதற்கேயாகும். இதன் விளைவாக பெரும்பான்மையான புராட்டஸ்டன்டர்கள் கர்த்தருடைய ராபோஜனத்தை யூதருடைய பஸ்காவுடன் தொடர்புபடுத்தி பார்க்கவும், வருடந்தோறும் நீசான் மாதம் 14ஆம் தேதியில் ஆசரிக்கப்படுகின்றதான யூதருடைய ஆட்டுக்குட்டியின் மரணமானது இந்நிழலுக்கு நிஜமாகவும் இந்நிழலினுடைய நிறைவேறுதலுக்காகவும் காணப்படுகின்றதான நமது கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்திற்கு நிழலாக காணப்படுகின்றது என்ற உண்மையினை உணர்ந்து கொள்வதற்கும் தவறி போகின்றவர்களாக காணப்படுகின்றனர். இப்படியாக கவனிக்க தவறிப்போன விஷயத்தில் இவர்கள் முற்றிலும் பொறுப்பிலிருந்து விலக முடியாது. ஏனெனில் பழமைமிக்க சபைகளானது நமது கர்த்தருடைய மரணத்தை அதன் ஆண்டு நிறைவு நாளில் கொண்டாடினது போதிலும் இவர்கள் நினைவு கூறுதலுக்கு ஒத்திருக்கின்ற, ஆனால் வேத வாக்கியங்களினால் அங்கீகரிக்கப்படாத மற்றும் நிழலுக்கு பொருந்தாததுமான மற்ற சடங்குகளை அறிமுகப்படுத்தினார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு, சாதாரணமான கத்தோலிக்கன் ஒருவனுடைய மற்றும் புராட்டஸ்டன்டினன் ஒருவனுடைய மனதிற்கு கத்தோலிக்க பூசை பலியானது நமது கர்த்தருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலாக மாத்திரமே தோன்றுகின்றது. ஆனால் இது அதனுடைய உண்மையான அர்த்தம் இல்லை. திருப்பலியானது இறையியல் கண்ணோட்டத்தின்படி சரியாய் புரிந்து கொள்ளப்பட்டால் அது ஒரு புதிய பலியே ஒழிய கல்வாரியில் இடம் பெற்றதான ஒரே பலியினுடைய நினைவு கூறுதல் அல்ல. இதை கர்த்தருடைய ராபோஜனத்தின் அடிக்கடியான ஆசரிப்பு என்று தவறாய் புரிந்து கொண்ட புராட்டஸ்டன்டர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தே நினைவு கூறுதல் ராபோஜனமானது வசதிக்கேற்ற காலங்களிலெல்லாம் ஆசரிக்கப்பட்டு வருகின்றதென நம்புகிறவர்கள் ஆகிவிட்டனர். எனினும் இக்காரியம் தொடர்புடைய விஷயத்தில் புராட்டஸ்டன்டர்கள் மத்தியில் பல்வேறு வகையான கருத்துக்கள் நிலவுகின்றதை நாம் காண்கின்றோம். ஒவ்வொருவரும் தாங்கள் விரும்புவதற்கு ஏற்ப நலமானது என்று எண்ணுவதற்கேற்ப சிலர் வாரந்தோறுமாகவும் சிலர் மாதந்தோறுமாகவும் சில காலாண்டு தோறுமாகவும் ஆசரித்து வருகின்றனர். இம்மாதிரியான ஒழுங்கீனங்களானது கர்த்தரினாலோ அல்லது அப்போஸ்தலர்களினாலோ ஏற்படுத்தப்படவில்லை என்றும், நமது கர்த்தர் இதை இதற்கே உரிய ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட நாளில் நிறுவினார் என்றும், இதை போதெல்லாம் என்ற வார்த்தைகளானது அப்பத்தையும் பாத்திரத்தையும் மாத்திரம் சுட்டி காட்டாமல் இந்நிகழ்வு ஆசரிக்கப்படுகின்றதான வேலையையும் சுட்டி காண்கின்றதாய் இருக்கின்றது என்றும் நாம் நம்புகின்றோம். திருப்பலி பற்றின ரோமன் கத்தோலிக்க உபதேசத்தை குறித்து விவரமாய் விளக்குவதற்கு நாம் இங்கு முற்பட போவதில்லை. மாறாக திருப்பலியானது எந்த விதத்திலும் கிறிஸ்துவனுடைய உண்மையான பலிக்கான நினைவு கூறுதல் ஆசரிப்பு இல்லை என்று நாம் ரோமன் கிரேக்க கத்தோலிக்கர்களுக்கு மிலேனியல் டான் தொகுதி 3 98 to 104 வரையிலான பக்கங்களில்
குறிப்பிடப்பட்டதை மாத்திரமே நம்முடைய வாசகர்களுக்கு இங்கு மேற்கோளிடுகின்றோம். கடந்த கால பாவங்களுக்கு கிறிஸ்துவினுடைய முதல் பலியானது போதுமானதாய் இருக்கின்றதே ஒழிய அதற்கு பின்னுள்ள பாவங்களுக்கு போதுமானதல்ல என்றும், ஒவ்வொரு தருணங்களிலும் கிறிஸ்துவை புதியதாய் உண்டாக்குவதற்கும் ஏதேனும் குறிப்பிட்ட பாவத்திற்கென அல்லது பாவங்களுக்கென கிறிஸ்துவை புதிதாய் பலி செலுத்திடுவதற்கும் முறையாய் ஏற்படுத்தப்பட்ட கண்காணிகளுக்கும் குருக்களுக்கும் தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கின்றார் என்றும் இந்த உபதேசத்தினால் வலியுறுத்தப்படுகின்றது. பாடல் பூசை என்பது ஒரு நபரினுடைய குறிப்பிட்ட பாவங்களுக்கானது. சாதாரணமான பூசை என்பது சபையாருடைய பொதுவான பாவங்களானது ஆகும். குருவினுடைய ஆசீர்வாதமானது சாதாரணமான மெல்லிய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கிறிஸ்துவனுடைய நிஜமான சரீரமாகவும் இரத்தமாகவும் மாற்றிவிடுகின்றது என்றும், இப்படியாக கிறிஸ்து பல்லாயிரமான குருமார்களால் ஒவ்வொரு வருடமும் பல்லாயிரம் முறை மீண்டும் மீண்டுமாக உண்டாக்கப்பட்டு பல்லாயிரம் பாவங்களுக்காக மீண்டும் மீண்டுமாக பலி செலுத்தப்படுகின்றார் என்றும் கத்தோலிக்க மார்க்கமானது வலியுறுத்தி கூறுகின்றதா இருக்கின்றது. இவைகள் அனைத்துமே முற்றிலுமாக கிறிஸ்துவத்துக்கு எதிரானது என்று நாம் மறுப்பு தெரிவிக்கின்றோம். மற்றும் பெரும்பான்மையான பாரம்பரியமான புராட்டஸ்டன்டினர்கள் தங்கள் மனப்பூர்வமான ஒப்புதலை நம்முடைய இந்த மறுப்பிற்கு கொடுப்பார்கள். எனினும் புதிய புராட்டஸ்டன்ட் பிரிவினர்களை உருவாக்கினவர்கள் இக்காரியத்தை கவனிக்க தவறிவிட்டனர் என்பது அவர்கள் பழமையான சபைகளில் திருப்பலி அடிக்கடி ஏறெடுக்கப்படும் காரியத்தை தாங்கள் கர்த்தருடைய ராபோஜனத்தை அடிக்கடி நினைவு கூறும்படியாக ஆசரிப்பதற்கு காரணமாக பயன்படுத்துகையில் தெளிவாகுகின்றது. எனினும் திருப்பலியில் இடம்பெறுவது போன்று மிகவும் அடிக்கடி ஆசரிக்கும் காரியமானது நன்மை பயக்காததாகவும் இருக்கும் என பெரும்பான்மையான புராட்டஸ்டன்டினர் அறிந்தவர்களாக காணப்படுகின்றனர். ஆகையால் பெரும்பான்மையானவர்கள் வருடத்துக்கு 3 அல்லது 4 முறை மாத்திரம், அதுவும் இப்படியாக செய்வதன் மூலம் இவ்வாசரிப்பில் பங்கெடுக்கும் அனைவருக்கும் அது மிகுந்த தாக்கத்திற்குரியதாகவும் பயபக்திக்குரியதாகவும் காணப்படும் என்ற நம்பிக்கையில் ஆசரிக்கப்படுகின்றது. ஆனால் நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிப்பதாகிய ஆதி முறைமையே இன்னும் அதிக பயபக்திக்குரியதாக இருக்கும் என நாம் எண்ணுகின்றோம். இது தவிர ஆதி முறைமைக்கே வேறெந்த முறைமைகளுக்கும் இல்லாத வேத வாக்கியங்களின் ஒப்புதல் காணப்படுகின்றது என்றும் நாம் வலியுறுத்தி, வேத வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படும் வேறு சில தவறான கருத்துக்கள். நமது கர்த்தருடைய மரணத்தை ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலும் ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளிலும் ஆசரிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டவர்களாகிய நமது பிளைமவுத் சகோதரரும் டிசைபிள் நண்பர்களும் பெரிய தவறுக்குள் விழுந்துள்ளதாக நமக்கு தோன்றுகின்றது. இப்படியாக ஆசரிப்பதில் உள்ள பொருத்தமின்மையானது பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்தப்படுகின்றதா இருக்கின்றது. முதலாவது, இவர்கள் முற்றிலும் வேறுபட்டதும் சந்தோஷத்துக்குரிய ஈஸ்டர் தருணமும் ஆகிய நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை நினைவுகூரும் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்று கர்த்தருடைய மரணத்தை நாளினுடைய முக்கியத்துவத்தினை பார்க்க தவறிப்போன இவர்கள் நாளினுடைய வேலை மற்றும் நேரம் தொடர்புடைய விஷயத்தை பார்க்க தவறுவதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆதியில் நிறுவப்பட்டதான நினைவு கூறுதலானது இரவில் பங்கெடுக்கப்பட்டது. ஆனால் காலையிலோ அல்லது பிற்பகலிலோ அதை நினைவுகூறும் வழக்கம் இப்பொழுது இவர்களிடத்தில் நிலவுகின்றது. இந்த கிறிஸ்துவ நண்பர்கள் வாரந்தோறும் ஆசரிக்கும் இந்த தங்கள் வழக்கத்தினை காரணம் ஏதுமின்றி ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. ஆனால் இவர்கள் முன்வைக்கும் காரணங்களை நாம் பார்க்கையில் இவைகள் போதுமானவைகளாக இல்லை என்று காண்கின்றோம். இவர்கள் வலியுறுத்துவது என்னவெனில், சீசர்கள் வாரத்தினுடைய முதல் நாளில் அப்பம் பிற்பதற்கென கூடுவதாக இடம்பெறும் வசன பகுதிகள், உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் மற்றும் 46ஆம் வசனம் மற்றும் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்பவைகள் நினைவு கூறுதல் குறிப்பிடுகின்றன என்பதாகும். ஆனால் இதற்கு மாறாக வாரத்தினுடைய இந்த முதல் நாள் கூடுகைகளானது அன்பின் விருந்துகள் என்றும், இது எந்த விதத்திலும் நமது கர்த்தருடைய நினைவு கூறுதலின் ராபோஜனத்தை குறிப்பதாகவோ அல்லது இதன் இடத்தை எடுத்துக் கொள்ளுவதாகவோ இல்லை என்றும் நாம் எண்ணுகின்றோம். இந்த பல்வேறு பதிவுகளில் நமது கர்த்தருடைய இரத்தத்தை அடையாளப்படுத்துகின்றதும் அவரது சரீரத்தை அடையாளப்படுத்துகின்றதுமான புளிப்பில்லாத அப்பம் போன்று முக்கியத்துவம் வாய்ந்த அடையாள சின்னமாக காணப்படுகின்றதுமான பாத்திரத்தை குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை என்பதும் கவனிக்கப்படலாம்.
சபைக்கு தனது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலினால் உண்டான அவளது சந்தோஷத்திற்குரிய நாளில் அன்பின் விருந்துகள் நிகழ்வது ஏற்புடையதாகும். மற்றும் இப்படி செய்வதற்கு முதல் ஞாயிறன்று நிகழ்ந்தவைகளே அவளை ஏவிற்று என்பதில் ஐயமில்லை. முதல் ஞாயிறு அன்று நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் நாளில் அவர் எம்மாவோ எனும் கிராமத்தில் அப்பம் பிக்குதல் மூலமாக அவ்விரண்டு சீசர்களும் அடையாளம் கண்டு கொண்டார்கள். அன்று சாயங்காலத்தில் 11 பேரும் பந்தியிருக்க உட்காருகையில் அவர் உங்களுக்கு சமாதானம் என்று கூறினார். மற்றும் அவர்களுடைய இருதயங்களானது அவர்களுக்குள் கொழுந்துவிட்டு எரிய செய்தார். லூக்கா 24 அதிகாரம் 30 மற்றும் 31 மற்றும் யோவான் 20 அதிகாரம் 19. நமது கர்த்தருடைய ராபோஜனமோ அவரது மரணத்துக்கும் அவருடைய பாடுகளில் நாம் அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் என ஐக்கியம் கொள்வதற்கான நம்முடைய உடன்படிக்கைக்கும் நினைப்பூட்டுதலாக இருக்கத்தக்கதாக நிறுவப்பட்டது. கர்த்தருடைய ராபோஜனத்தின் முதலாம் ஆசரிப்பு. நம்முடைய இந்த பாடமானது முதலாம் நினைவு கூறுதலை நமக்கு சுட்டி காண்பித்து அது பஸ்கா ஆரம்பிப்பதற்கு முந்தின நாளில், அதாவது நீசான் மாதம் 14ஆம் தேதியில் ஆசரிக்கப்பட்டது என்று சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. பஸ்கா தொடர்புடையதான நியாய பிரமாணமானது மிகவும் துல்லியமான விவரங்களை கொடுத்ததா இருந்தது. ஆட்டுக்குட்டியானது நீசான் மாதம் 10ஆம் தேதி வீட்டுக்குள்ளாக கொண்டு போகப்பட வேண்டும் மற்றும் 14ஆம் தேதி அடிக்கப்பட்டு 15ஆம் தேதியினுடைய விடியலுக்கு முன்னதான இரவிலே புசிக்கப்பட வேண்டும். நிஜத்தில் இயேசு தம்மை 10ஆம் தேதி என்று அந்த ஜாதியின் இடத்துக்கு முன்வைத்தார். ஆனால் அவரது உண்மை உள்ளவர்களாகிய சிலரை தவிர மற்றபடி அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தார்கள். மற்றும் 14ஆம் தேதி என்று அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டதான அதே யூத நாளில்தான் நம்முடைய இந்த பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதான பஸ்காவை அவர் புசித்தார் மற்றும் பிற்பாடு அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். யூதர்களுடைய நாளானது சூரிய அஸ்தமனத்துடன் ஆரம்பித்து அடுத்த சாயங்காலம் வரை நீடிக்கின்றது. பதிவுகளை வைத்து பார்க்கும்போது நமது கர்த்தரும் அவரது சீசர்களும் யூதர்கள் பொதுவாய் புசித்ததான நாளுக்கு முந்தின நாளில் பஸ்கா ராபோஜனத்தை புசித்தார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் யோவானுடைய சுவிசேஷத்தில் நமது கர்த்தர் பஸ்காவை புசித்த பிற்பாடு பிலாத்துவிற்கு முன்னிலையில் அவரது அரண்மனையில் காணப்படுகையில் அவரை குற்றப்படுத்தினவர்களாகிய பரிசேயர்கள் பஸ்காவை இன்னும் புசிக்கவில்லை என்றும் அவர் சிலுவையில் அறையப்பட்ட பின்னர் சாயங்காலம் வரையிலும் அவர்கள் புசிப்பதில்லை என்றும் நாம் வாசிக்கின்றோம். யோவான் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், யோவான் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் மற்றும் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நமது கர்த்தர் தம்முடைய சீசர்களிடத்தில் நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன் என்று கூறினதாக ஒரு சுவிசேஷகர் பதிவு செய்கின்றார். இது அவர் ஒரு யூதனாக முழுமையாகவும் நியாய பிரமாணத்தின் படியாகவும் அனுசரிப்பதற்கு கடமைப்பட்டிருந்த யூத சடங்கினுடைய அவரது கடைசியான ஆசரிப்பாய் காணப்பட்டது. நமது கர்த்தரும் சீஷர்களும் 14ஆம் தேதியினுடைய எந்த குறிப்பிட்ட மணி வேளையில் பஸ்காவில் பங்கெடுத்தார்கள் என்பதை நாம் திட்டவட்டமாய் அறிய முடியாது. எனினும் பஸ்காவை புசித்த பிற்பாடு அநேகமாக நடு இரவுக்கு சமீபமாக நமது கர்த்தர் தம்முடைய சொந்த மரணத்திற்கான புதிய நினைவு கூறுதலை கர்த்தருடைய ராபோஜனத்தை நிறுவி இருக்க வேண்டும். நியாய பிரமாணத்தினுடைய பஸ்கா ராபோஜனத்துக்கு பதிலாக இதை நிறுவினார் மற்றும் இதை குறித்து தம்முடைய பின்வரும் வார்த்தைகளில் குறிப்பிட்டார். ஆகையால் நீங்கள் இதை செய்யும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இதை என்பது நிஜமான ஆட்டுக்குட்டியை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. மற்றும் இதை செய்வது என்பது அப்பத்தை பிற்பதும் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுதலும் நமது கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கின்றதா இருக்கின்றது. இது நிழலில் இடம்பெற்ற மரணத்தை தெரிவிப்பதில்லை. ஏனெனில் நிஜமானது இப்பொழுது வந்துவிட்டது மற்றும் இதே நாளில் இன்னும் சில மணி நேரங்களுக்கு பிற்பாடு அவர் கொல்லப்பட போகின்றார், சிலுவையில் அறையப்பட போகின்றார். இப்படியாக நமது கர்த்தர் புதிய நிறுவுதலுக்காக தம்முடைய சபைக்காக ஆழமான மற்றும் விவரமான அஸ்திவாரம் விட்டார் மற்றும் இதை யூத நிழலிலிருந்து பிரித்து காண்பிக்கும் வண்ணமாக விசுவாசிகளுக்கு தம்மை நிஜம் எனவும் இதில் அடங்கும் மேலான அர்த்தத்தையும் உண்மையான இஸ்ரேலர்கள் அனைவரும்
பார்வோனிடம் இருந்து இல்லாமல் பார்வோனின் நிஜமாகிய சாத்தானிடம் இருந்து விடுதலை அடைவதே தேவனுடைய ஜனங்களில் முதற்பேரானவர்கள் அனைவரும் மரணத்தை நின்று திலான ஜீவனுக்கு, அதாவது நித்தியமான ஜீவனுக்குள் விடுவிக்கப்படுவதே மேலான அர்த்தமாய் காணப்படுகின்றது. நிழலை தெளிவாய் பார்க்கின்றவர்களால் நிஜம் கடந்து வருவது வரையிலும் நிழலினால் கடந்து போக முடியாது என்றும், பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அடிக்கப்படுதலுக்கான நிஜமானது அதன் ஆண்டு நிறைவு நாளில், அதாவது நீசான் மாதம் 14ஆம் தேதியில் நிகழ வேண்டும் என்றும் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகையால் தான் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை என்பதாக வேத வாக்கியங்களில் இடம்பெறுகின்றது. யோவான் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் மற்றும் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவன் இக்காரியங்களை எல்லாம் முன்கூட்டியே அறிந்திருந்தார் மற்றும் இது சம்பந்தமான அனைத்தையும் அவர் முன்னேற்பாடு பண்ணி இருந்தார் மற்றும் நிழலானது இவைகளை மிக தெளிவாய் குறிப்பிடுகின்றது. நாம் இனி நிழலை ஆசரிப்பதில்லை. நிழலினுடைய இடத்தில் தேவ ஆட்டுக்குட்டியினுடைய நிஜமான பலி இடம் பெற்றது என்று நம்பி கிறிஸ்தவர்களென நாம் நிஜத்தினுடைய நினைவு கூறுதலாக இதை செய்கின்றோம். ஏனெனில் அப்போஸ்தலன் கூறுவது போன்று நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பண்டிகை ஆசரிக்க கடவோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனம். நிழலான சுடப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய பஸ்கா ராபோஜனத்தை கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் புசித்துக் கொண்டிருக்கையில் நமது கர்த்தர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்றார். இதை நமது கர்த்தர் கூறின போது அவர் ஆவியில் கலங்கினதாக, உணர்வினை வெளிப்படுத்தினதாக யோவான் நமக்கு தெரிவிக்கின்றார். தம்முடைய மரணம் தொடர்புடையதான உண்மைகளையும் விவரங்களையும் அவர் முன்னமே அறிந்திருந்தபடியால் அவர் காட்டிக் கொடுக்கப்படுகிற காரியமானது அவரது இந்த மன உணர்விற்கு காரணமாய் இருந்திருக்காது என்பதில் நமக்கு நிச்சயமே. அவரது துக்கத்திற்கான காரணமானது தம்மால் மிகவும் பரிவோடு காக்கப்பட்டவர்களிலும் பராமரிக்கப்பட்டவர்களிலும் ஒருவன் இப்பொழுது நன்றியற்றவனாகவும் பரிசுத்தமற்றவனாகவும் போவது குறித்த சிந்தனையேயாகும் என நாம் நியாயமாய் அனுமானிக்கின்றோம். அவரது துக்கம் யூதாசுக்காகவே என்பது உறுதியே. அவர் இப்படி கூறினது நிமித்தமாக சீசர்கள், ஆண்டவரே நானோ என்ற கேள்விகளை கேட்டனர். கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தத்தின்படி பார்க்கையில் கேள்வியின் அர்த்தம் என்னவெனில், ஆண்டவரே நீர் என்னையா குற்றம் சாற்றுகின்றீர், இது நான் இல்லை அல்லவா என்பதாகும். சீசர்கள் அனைவரும் கூட துக்கமடைந்தார்கள். அநேகமாக இந்த வேளையில் உள்ள இந்த அனுபவத்திலும் கூட அவர்கள் கடந்து போக வேண்டி இருந்தது. ஏனெனில் இவைகளெல்லாம் அவர்களுக்கு முன்பாக காணப்படுகின்ற சோதனையான காரணங்களுக்கு என அவர்களை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கு அவசியமாய் காணப்பட்டது என்பது நிச்சயமே. மற்றவர்களோட கூட இதே கேள்வியை யூதாசும் கேட்டார். ஏனெனில் இப்படியாக கேட்கவில்லை எனில் அது தனது குற்றத்தை தானே ஒப்புக்கொள்வதை குறிப்பதாகிவிடும். தாம் துணிக்கையை தோய்த்து யாருக்கு கொடுப்பாரோ அவனே என்பது நமது கர்த்தருடைய பதிலாக காணப்பட்டது. மற்றும் அவர் துணிக்கையை தோய்த்து யூதாசுக்கு கொடுத்தார். மற்றும் யூதாசும் வாங்கின பின் வெளியே போனார். யோவான் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் யூதாசினுடைய இருதயத்தை கரைய பண்ணி எல்லாம் முடிந்து போவதற்கு முன்னதாக அவர் தனது போக்கை மாற்றிக்கொள்ள வழிநடத்தப்படுவதற்கு பதிலாக வாதைகளை நிறுத்துவதன் மூலம் பார்வோனுக்கு பாராட்டப்பட்டதான தெய்வீக இரக்கமானது பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது போல யூதாசுக்குள்ளும் வெறுப்பின் அல்லது தீய நினைவின் ஆவி உண்டானது. எதிராளி ஆனவனுடைய யோசனைகளை எதிர்ப்பதற்கு பதிலாக அவன் முழுமையாய் சாத்தானின் ஆவியினால் நிரம்பி சாத்தான் அவனுக்குள் முழுமையாய் புகுந்து தீமை செய்வதற்கான கருவியாக சாத்தான் அவனது இருதயத்தை ஆட்கொள்ளும் வரை அதிகமாய் அவ்வாலோசனைகளை அசை போட்டுக் கொண்டிருந்தான். மற்றும் கர்த்தர் மற்றும் சீசர்கள் மத்தியில் தன்னை பொருந்தாதவனாக யூதாஸ் உணர்ந்தபடியால் அவன் வெளியே போனான் என்பதில் ஐயமில்லை. ஆகையால் அநேகமாக நமது கர்த்தர் சீசர்களின் பாதங்களை கழுவின போதும் மற்றும் பின்னர் அப்பம் மற்றும் திராட்சைப்பழ ரசத்தை தம்முடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலாக நிறுவின போதும் யூதா சீசர்களோடு காணப்படாதது தெரிகின்றது. அவன் இல்லாமல் இருந்தது நல்லதே. இது போலவே கிறிஸ்துவனுடைய உண்மையான நேர்மையான
அர்ப்பணிப்பு மிக்க சீசர்கள் மாத்திரமே அவரது மரணத்தை அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆச்சரிப்பதற்கு கூடுவது மட்டும் பெரிதும் விரும்பத்தக்கதாக, எனினும் நாம் இருதயங்களை கணிப்பதற்கு இயலாதவர்களாய் இருக்கின்றோம் என்பதை நினைவில் கொண்டு நினைவு கூறுதலின் பந்திக்கு வருகிறதுக்கு மீட்படைவதற்கென்று கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினை விசுவாசிப்பவர்களும் கர்த்தருக்கு முழுமையான அர்ப்பணிப்பை பண்ணியுள்ளதாக அறிக்கை பண்ணுகிறவர்களுமான அனைவரும் வரவேற்கப்பட வேண்டும். உடற் சீசர்கள் என தங்களை குறித்து அறிக்கை பண்ணிக் கொள்பவர்களை ஆராயும் விஷயத்தினை தேவனிடத்திலேயே விட்டுவிடுவோமாக. அப்பம் மற்றும் பாத்திரத்தினுடைய அடிப்படையான அர்த்தம். நினைவு கூறுதலாக புளிப்பில்லாத அப்பத்தினை சீசர்களுக்கு முன் வைக்கையில் இயேசு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அவரது வார்த்தைகளுடைய அர்த்தமாவது, இது என் சரீரத்தை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது என்பதாகும். அப்பமானது உண்மையில் அவரது சரீரமாக இருக்கவில்லை, ஏனெனில் அவரது சரீரம் எந்த விதத்திலும் இதுவரையிலும் பிற்கப்படவில்லை. பலி இன்னமும் நிறைவேறி முடியாததினால் அவர்களாலும் எந்த விதத்திலும் அவரில் நிஜத்தில் அல்லது உண்மையில் பங்கெடுக்க முடியாது. எனினும் புளிப்பில்லாத அப்பமானது நமது கர்த்தருடைய பாவமற்ற மாம்சத்தை குறிக்கின்றது என நாம் அடையாளம் கண்டுகொள்ளும் போதும் அடையாளம் முழுமையாய் உள்ளது. புளிப்பானது நியாய பிரமாணத்தின் கீழ் பாவத்திற்கான அடையாளமாகவும் பஸ்கா காலங்களில் புறம்பாக்கி போடுவதற்கு விசேஷமாய் கட்டளையிடப்பட்டுள்ளதாயும் காணப்படுகின்றது. வேறொரு தருணத்தின் போது இயேசு கொடுத்திட்ட பாடமானது இந்த அடையாள சின்னத்தினை நமக்கு விளக்குகின்றதாய் இருக்கின்றது. அவர் வானத்தில் இருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே, தேவன் அருளிய அப்பம், ஜீவ அப்பம் நானே என்றார். யோவான் 6:33 மற்றும் 35. இந்த ஜீவ அப்பத்தை நாம் எவ்வாறு புசிக்க வேண்டும் அல்லது சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு அப்பம் எதை குறிக்கின்றது என்பதை புரிந்து கொள்வது நமக்கு அவசியமாய் இருக்கின்றது. இக்காரியம் தொடர்பான நமது கர்த்தருடைய விளக்கத்தின்படி அது அவர் நமக்காக பலி செலுத்தின அவரது மாம்சத்தை குறிக்கின்றதா இருக்கின்றது. அவர் நமது மனித சுபாவத்தில் வரத்தக்கதாக தாம் மனிதன் ஆவதற்கு முன்னதாக காணப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியின் நிலையினையும் அதன் மகிமையினையும் துறந்து வந்திருந்தாலும், அவர் மனிதன் ஆவதற்கு முன்பாக காணப்பட்ட ஆவிக்குரிய ஜீவி நிலையானது பலி செலுத்தப்படவில்லை. நமது கர்த்தராகிய இயேசு பரிசுத்தராகவும் மாசில்லாதவராகவும் குற்றமற்றவராகவும் பாவிகளுக்கு விலகினவராகவும், அதாவது தகப்பனாகிய ஆதாமினால் கரைப்படுத்தப்படாதவராகவும் மற்றும் இதனால் பாவமற்றவராகவும் காணப்பட்ட காரியமே அவரை ஆதாம் மற்றும் அவர் சந்ததிக்கான மீட்பராக்கிற்று மற்றும் ஏற்ற காலங்களில் விளங்கி வந்ததான அனைவருக்குமான மீட்கும் பொருளாக அவர் தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கும் அனுமதித்தது. பாவிகளுக்காக நமது கர்த்தராகிய இயேசுவின் தூய கரையற்ற மனுஷீக சுபாவமே கொடுக்கப்பட்டது என்று நாம் காண்கையில், நாம் எதை சொந்தமாக்கிடுவதற்கான சாக்கியம் பெற்றிருக்கின்றோம் என்று நாம் காண்கின்றோம். அவர் எதை நமக்காக ஒப்புக் கொடுத்தாரோ அதையே நாம் புசிக்க வேண்டும், சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அவரது பரிபூர்ண மனுஷீக சுபாவமானது மனுக்குலம் முழுவதையும் மரண தண்டனையில் இருந்து மீட்பதற்காகவும் அவர்கள் இணங்குகையில் அவர்களை மனித பூரணத்திற்கும் நித்திய ஜீவனிடத்திற்கும் திருப்புவதற்காகவும் கொடுக்கப்பட்டது. நம்முடைய கடந்த கால பாவங்கள் யாவற்றையும் ரத்து செய்ததாக ஒருவேளை தேவன் கருதினாலும், மனித பூரணத்தினை அடைந்திடுவதற்கான உரிமையை நாம் உடையவர்களாக இருக்கின்றோம் என தேவன் ஒருவேளை கண்டுகொண்டாலும் இது நம்மை பூரணமும் படுத்தாது, நித்திய ஜீவனுக்கான உரிமையும் தராது என்று வேத வாக்கியங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆதாமின் சந்ததியில் உள்ள எவரேனும் இயேசுவின் பலியில் நன்மையடைய வேண்டுமானால் அவர் இரண்டாம் வருகை வந்து முழு உலகத்திற்கான மத்தியஸ்தராக, தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக, ராஜாவாக இருந்து அக்காலத்தில் அருளப்படுகின்றதான அருமையான ஸ்லாக்கியங்களை பயன்படுத்துகின்றதான அனைவரையும் பரிபூரணத்திற்கும் தேவனுடன் இசைவான நிலைக்கும் திருப்புவதற்கு உதவுவது அவசியமாய் இருக்கின்றது. இதே ஆசீர்வாதத்தை இந்த யுகத்தின் சுவிசேஷ சபையானது தங்கள் மீட்பரிலான விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கின்றனர். அதாவது விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுதலை பெற்றுக்கொள்கின்றனர். நாம் ஒருபோதும் பெற்றிராததும் ஒருபோதும் இழந்து போகாததும் கிறிஸ்து மீட்டுக் கொள்ளாததுமான ஆவிக்குரிய சுபாவத்திற்கு நீதிமானாக்கப்படவில்லை. மாறாக தந்தையாகிய ஆதாம் பெற்றிருந்ததும் அவரால் இழந்து போகப்பட்டதும் கிறிஸ்து தம்முடைய பாவமற்ற சொந்த மாம்சத்தை நமக்கான மீட்கும் பொருள் பலியாக கொடுத்து அவர் மீட்டுக் கொண்டதுமான மனுஷீக சுபாவத்திற்கு நீதிமானாக்கப்பட்டுள்ளோம்.
அப்பத்தில் பங்கெடுத்தல் என்பது கர்த்தர் மனுஷீக உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் பலி செலுத்தினதின் காரணமாக அடைய பெற்றதான மனுஷீக உரிமைகள் மற்றும் ஸ்லாக்கியங்கள் அனைத்திற்குமான நீதிமானாக்கப்படுதலை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ளுதலை நமதாக்கிக் கொள்ளுதலை நமக்கு முதலாவது குறிக்கின்றதா இருக்கின்றது. இதே போலவே திராட்சைப்பழ ரசமானது நமக்காக கொடுக்கப்பட்டதான நமது கர்த்தரின் ஜீவன், அவரது மனுஷீக ஜீவன், அவரது ஆத்துமா நம் பொருட்டாக மரணத்துக்குள் ஊற்றப்பட்டதை குறிக்கின்றதா இருக்கின்றது. மேலும் இதை நாம் நமதாக்கிக் கொள்ளுதல் என்பதும் நமது கர்த்தருடைய பலியானது பெற்று தந்ததுமான திரும்ப கொடுத்தலுக்கான உரிமைகளையும் சாக்கியங்களையும் நாம் ஏற்றுக்கொள்வதை முதன்மையாக குறிக்கின்றதா இருக்கின்றது. அப்பம் மற்றும் பாத்திரத்தினுடைய இரண்டாவது மற்றும் ஆழமான அர்த்தம். நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி 1000 வருட யுகத்தின் போது உலகமானது கிரியையினாலும் கீழ்ப்படுதலினாலும் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு முன்னதாக இந்த சுவிசேஷ யுகத்தின் போது சபையை விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்குவதில் உள்ள தேவனுடைய நோக்கமானது இப்பொழுது காண்கின்றவர்களும் கேட்கிறவர்களும் மனிதனுக்காக அன்பானது ஏறெடுத்துள்ளதான மாபெரும் பலியை இப்பொழுது உணர்ந்து கொள்பவர்களுக்குமான இந்த வகுப்பார் தங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதற்கும் மற்றும் இவ்விதமாய் கர்த்தர் இயேசுவோடு கூட அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் என அவரது பலியில் பங்கடைவதற்கும் அனுமதிக்கப்படுவதற்கேயாகும். நினைவு கூறுதலுக்கான இந்த ஆழமான மற்றும் கூடுதலான அர்த்தத்தினை அவர் வெளிப்படையாக குறிப்பிடவில்லை. இது இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆகியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று அவர் குறிப்பிட்டவைகளில் ஒன்றாய் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. யோவான் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மற்றும் 13ஆம் வசனம். சத்தியத்தின் ஆவியானது அப்போஸ்தலனாகிய பவுல் வாயிலாக பேசி நினைவு கூறுதலின் இந்த இரண்டாம் மற்றும் மிக உயர்வான அர்த்தத்தினை தெளிவாய் விவரிக்கின்றது. ஏனெனில் அர்ப்பணித்துள்ள சபைக்கு அவர் எழுதுகையில் அவர் கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதாவது கிறிஸ்து தம்முடைய உண்மைக்கான பலனாக பெற்றுக்கொண்டதான மகிமையில் நாமும் அவரோட கூட பங்காளிகள் ஆவதற்கு கருதப்படத்தக்கதாக உடன் பலி செலுத்துபவர்கள் என கிறிஸ்துவோட கூட உள்ள மரணம் வரையிலுமான நம்முடைய பங்கு கொள்ளுதலாய் இருக்கிறது அல்லவா? ஏனெனில் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கின்றோம் என்று கூறுகின்றார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனம். இந்த அடையாளமான கட்டளையினுடைய 2 கண்ணோட்டங்களும் மிக முக்கியமானவைகளாகும். நமது கர்த்தருடைய பலியின் மூலமான நமது நீதிமானாக்கப்படுதலை நாம் முதலாவது பார்ப்பது அவசியமாய் இருக்கின்றது. முழு கிறிஸ்து தெய்வீக கண்ணோட்டத்தின்படி இயேசுவை தலையாய் பெற்றுள்ளதான அநேக அங்கத்தினர்களுடைய ஒரே சரீரமாக இருக்கின்றது என்றும் இந்த சபை முழுவதும் பிற்கப்பட வேண்டும் என்றும் அதன் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் இயேசுவின் சாயலாக வேண்டும் என்றும் மற்றும் அவரது பலியின் அடிச்சுவடுகளை நடக்க வேண்டும் என்றும் நாம் உணர்ந்து கொள்வதும் ஏற்ற காரியமாய் இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனம் வரை. இதை நாம் நம்முடைய ஜீவியங்களை சகோதர சகோதரிகளுக்கு ஒப்புக் கொடுப்பதன் மூலம் செய்கின்றோம். அதாவது கிறிஸ்து தம்முடைய ஜீவியத்தை அனைவருக்காகவும் ஒப்புக் கொடுத்தது போல் நாமும் செய்வதன் மூலம் செய்கின்றோம். நமது கர்த்தர் தம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்காதது போன்று நாமும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒப்புக் கொடுப்பதில்லை. அவர் தம்முடைய உண்மையான பூரண மாம்சத்தை பலி செலுத்தினது போன்று நாமும் உண்மையாய் பூரணமாய் இராததும் ஆனால் பூரணமானதாக கருதப்படுகின்றதுமான நீதிமானாக்கப்பட்ட நம்மை பலி செலுத்திட வேண்டும். இது போலவே பாத்திரமும் பாடுகளை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. அநேக திராட்சை பழங்களின் சாராக இருப்பினும் அது ஒரு பாத்திரமாக இருப்பது போலவே அநேக மணிகளில் நின்று உண்டானதாயினும் அது ஒரே அப்பமே ஆகும். கோதுமை மணிகள் ஆனது மனிதனுக்கான அப்பமாக வேண்டுமானால் அவைகளால் அதன் ஜீவனையோ மணியாக அதன் தனித்தன்மையோ தக்க வைத்துக் கொள்ள முடியாது. திராட்சை பழங்கள் ஆனது உலகத்திற்கு ஜீவனளிக்கும் ஆவியாக வேண்டுமானால் அது திராட்சை பழங்கள் எனும் அதன் அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. எப்படியாக கர்த்தருடைய ஜனங்கள் ஒரே அப்பத்திலும் ஒரே பாத்திரத்திலும் பங்கெடுப்பவர்களாய் இருக்கின்றார்கள் என்ற பரிசுத்த பவுல் அவர்களுடைய வார்த்தையினுடைய அருமையை நாம் பார்க்கின்றோம். பாத்திரமானது
திராட்சைப்பழ ரசம் ஆனது ஒருவேளை இருந்திருந்தாலும் கூட எங்குமே பாத்திரமானது திராட்சை ரசம் என்று குறிப்பிடப்படவில்லை. இரத்தத்தை, அதாவது ஜீவனை குறிப்பதாக நமது கர்த்தர் குறிப்பாய் தெரிவித்துள்ளார். அது தக்க வைக்கப்பட்ட ஜீவனை அல்ல, மாறாக சிந்தப்பட்ட, விட்டு கொடுக்கப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட, பலியாக்கப்பட்ட ஜீவனை குறிக்கின்றது என்று தெரிவித்துள்ளார். இந்த ஜீவனானது பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு என்றும் அவருடையவர்கள் அனைவரும் அதை பருக வேண்டும் மற்றும் அவரது பலியினை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினால் தங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் நம்மிடம் கூறுகின்றார். விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டுள்ள அனைவரும் ஜீவனை இந்த ஆதாரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவிற்கு புறம்பே அழியாமையை பெற முடியும் என யார் ஒருவராலும் கூறப்படுவது ஏற்றதாய் இருக்காது. நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதன் விளைவாக ஜீவன் கிடைக்கும் என கூறுவதும் ஏற்றதாய் இருக்காது. ஏதோ ஒரு மாபெரும் போதகர் மீதான விசுவாசமும் அவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படிவதும் நித்திய ஜீவனை கொண்டு வரும் என்று கூறுவதும் ஏற்றதாய் இருக்காது. முழு உலகத்திற்கான மீட்கும் பொருளாக ஒருமுறை சிந்தப்பட்டதான இரத்தத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமே அல்லாமல் மற்றபடி வேறெந்த வழியிலும் நித்திய ஜீவனை அடைய முடியாது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ள அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இதுபோல அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணிடுவதற்கும் ஒரே அப்பத்தின் அங்கத்தினர்களென அவரோட கூட பிற்கப்படுவதற்கும் அவரது மரணத்திற்குள்ளாக ஸ்நானத்தில் அவரோட கூட அடக்கம் பண்ணப்படுவதற்கும் மற்றும் இப்படியாக மகிமைக்கும் கனத்துக்கும் அழியாமைக்கும் நேரான அவரது உயிர்த்தெழுதலில் அவரோட கூட காணப்படுவதற்குமான கர்த்தருடைய அழைப்பினை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மாத்திரமே ஒழிய மற்றபடி புதிய சுபாவத்தினை அடைவதற்கு வேறு வழி இல்லை. ரோமர் 6 அதிகாரம் 3 முதல் 5 வசனம் வரை மற்றும் 8 அதிகாரம் 17 வசனம். ராஜ்யத்தில் கொண்டாடுதல். நினைவு கூறுதலுக்கான ராபோஜனம் நிறுவப்பட்ட தருணத்தின் போது நமது அருமை கர்த்தர் எப்போதும் போல் அவரது போதனைகள் அனைத்தினுடைய முக்கிய அம்சமாகிய ராஜ்யம் குறித்து சிலவற்றை பேச வேண்டும் என்று இருந்தார். உண்மை உள்ளவர்களாக காணப்படும் பட்சத்தில் ராஜ்யத்தில் ஒரு பங்கினை அடைவார்கள் என அவர் வாக்களித்தவர்களிடம் தாம் ஓர் ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு என புறப்பட்டு போக வேண்டும் என்றும் தாம் திரும்பி வந்து அந்த ராஜ்யத்தில் அவர்கள் பங்கடையத்தக்கதாக தம்முடைய கூட அவர்களை ஏற்றுக்கொள்வார் என்றுமாக தாம் கூறியிருந்தவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டினார். இன்னுமாக தம்மால் நிறுவப்படுகின்றதான இந்த நினைவு கூறுதலானது ராஜ்யத்தில் அதை நிறைவேறுதலை காணும் என்று இப்பொழுது கூறுகின்றார். என்ன அர்த்தத்தில் இவ்வாக்கியத்தினை கர்த்தர் கூறினார் என்பதை துல்லியமாய் தீர்மானிப்பது சிரமமான காரியமாக இருப்பினும் அவரது பாத்திரம் அடையாளப்படுத்துகின்றதான பாடுகள் மற்றும் சோதனைகளின் விளைவாக ராஜ்யத்தில் பெருமகிழ்ச்சி காணப்படும் என்றும் அர்த்தப்படும் வகையில் அவர் பேசியுள்ளார் என்று புரிந்து கொள்வது முரண்பாடாய் காணப்பட்டது. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். பிதாவினுடைய சித்தத்திற்கான உண்மையான கீழ்ப்படுதலின் காரணமாக சகிக்கப்பட்ட சோதனைகளையும் கஷ்டங்களையும் அவர் திரும்பி நோக்கி பார்த்து இவைகளின் பிரம்மாண்டமான பலனை, அதாவது மனுக்குலம் அனைத்தின் மீதும் கடந்து வரும் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை அவர் காண்கையில் இவைகளில் களி கூறுவார். முதலாவது நீதிமானாக்கப்பட்டதிலும் பின்னர் அர்ப்பணிப்பிலும் அவரோட கூட பாடுபடுவதிலும் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்களாகிய அவரது சீசர்கள் அனைவரும் இந்த பெருமகிழ்ச்சியில் பங்கடைவார்கள். இவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கான அவரது வாக்கு தத்தத்தினை பெற்றிருக்கின்றனர் மற்றும் ஆளுகை ஆரம்பித்து ராஜ்யத்தின் வேலை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கையில் இவர்களும் கர்த்தரும் தங்கள் பூமிக்குரிய ஓட்டம் நிறைவடைந்த வரையிலும் நாளுக்கு நாள் தேவன் தங்களை வழிநடத்தின வழியினை, அது இடுக்கமான வழியாக, சுயத்தை பலி செலுத்தும் வழியாக, சுயத்தை வெறுக்கும் வழியாக இருப்பினும் அவ்வழியினை திரும்பி நோக்கி பார்த்து துதிப்பார்கள். தாம் கைது செய்யப்படுவதற்கும் மரிப்பதற்குமான வேலை அருகாமையில் இருப்பதை அறிந்திருந்த நமது அருமை ஆண்டவரின் விசுவாசமானது அந்த துயரமான வேலைகளினுடைய பரீட்சைகளில் நிலை நின்றது. அப்பத்திற்கும் பாத்திரத்துக்கும் அவர் பிதாவுக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுத்ததான காரியமானது அப்பம் பிக்குதலிலும் திராட்சைப்பழம் நசுக்கப்படுதலிலும் குறிக்கின்றதான பாடுகள் யாவற்றிலும் சந்தோஷத்தோட உடன்படுவதை சுட்டி காட்டுகின்றதாய் இருக்கின்றது. ஏற்கனவே அவர் பிதாவின் ஏற்பாட்டில் திருப்தி அடைந்தவராய் இருந்தார். இந்த ஒரு மனநிலைக்கு இசைவாக அவர் புறப்படுகையில் பாட்டு பாடினார்கள். சந்தேகத்துக்கிடமின்றி பூமியில் அவரது ஓட்டம் கிட்டத்தட்ட முடிவடைந்ததற்காகவும் இதுவரையிலும் தமக்கு தேவையான கிருபை போதுமானதாய் இருந்ததற்காகவும் துதி மற்றும் ஸ்தோத்திர பாட்டு ஏறெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த வருஷத்து நினைவு கூறுதலின் ராபோஜனம்
நமது கர்த்தருடைய மரணத்தின் ஆண்டு நிறைவு நாளானது யூத கணக்கீட்டின்படி ஏப்ரல் 3ஆம் தேதி புதன்கிழமை வருகின்றதா இருக்கின்றது. அவரது நினைவு கூறுதலை ஆசரிப்பதற்கான ஏற்ற நேரம் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே, அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இரவாய் இருக்கும். சரியாய் 6 மணிக்கு அல்லாமல் கொஞ்சம் நேரம் தேவையான ஆயத்தங்களை செய்வதற்கும் அடையாளத்தினுடைய அர்த்தத்தினை கொஞ்சம் ஆராய்வதற்கும் முழு காரியத்தையும் மறுபடியும் எண்ணி பார்ப்பதற்கும் என செலவிட்ட பின்னர் ஆச்சரிக்கப்பட வேண்டும். வழக்கத்தின்படியே அலிகனியில் உள்ள சபையார் நாம் ஆக்கினை தீர்ப்பினின்று மீட்கப்படுவதற்கு ஏதுவாய் காணப்பட்டதான மாபெரும் நிகழ்வினை ஆசரிப்பதற்கென்றும் நாம் மகிமைக்கும் கனத்திற்கும் அழியாமைக்கும் நேரான அவரது உயிர்த்தெழுதலில் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டுமெனில் அவரோட கூட மரிப்பதற்கான நம்முடைய அர்ப்பணிப்பை ஆசரிப்பதற்கு என்றும் இந்த ஆண்டு நிறைவு நாளில் ஒன்று கூடிடுவார்கள். உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் காணப்படுகின்றதான அருமையான நண்பர்கள், இதை புரிந்து கொண்டுள்ளவர்களுக்கு மிகுந்த அர்த்தம் உள்ளதாய் காணப்படுகின்றதான இந்த பாக்கியமான நினைவு கூறுதலை அலட்சியப்படுத்திட வேண்டாம் என்று நாம் பரிந்துரைக்கின்றோம். சிறு கூட்டத்தாராய் இருப்பவர்கள் பெரிய கூட்டத்தாருடன் இணைந்து ஆசரிக்கத்தக்கதாக செல்லுங்கள் என்று நாம் அறிவுரை கூறுவதில்லை. மாறாக ஒவ்வொரு சிறு கூட்டத்தாரும் தங்கள் வழக்கத்தின்படி ஒன்று கூடிட அறிவுறுத்துகின்றோம். ஏனெனில் இப்படியாக செய்வதே ஆதி திருச்சபையின் வழிமுறையாக இருந்தது. சந்தோஷமான இருதயத்தோடு நாம் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அதுவும் நமக்கான நமது கர்த்தருடைய வழி தொடர்புடையது மாத்திரமல்லாமல் அவரோட கூட மரிப்பதற்கான நமது உடன்படிக்கை தொடர்புடையதுமான அதற்கே உரிய பயபக்தியுடன் ஆசரிக்க கடவோம். ஒவ்வொரு சபை கூட்டத்தாரிலும் உள்ள வழிநடத்துபவர்கள் முடிந்தால் சில எபிரேய குடும்பத்தாரிடமிருந்து புளிப்பில்லாத அப்பத்தையும் ஒன்றில் புளிப்பேற்றப்படாத திராட்சைப்பழ சாற்றை அல்லது உலர்ந்த திராட்சை ரசத்தை அல்லது திராட்சைப்பழ ரசத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தங்கள் பண்ணிட வேண்டும். புளிப்பேற்றப்பட்ட திராட்சை ரசத்தை பயன்படுத்துவதற்கு எதிராகவே நம்முடைய பரிந்துரை காணப்படுகின்றது. ஏனெனில் இது மாம்சத்தில் பலவீனமாய் காணப்படும் சிலருக்கு சோதனையாக அமையலாம். எனினும் திராட்சை ரசமே பயன்படுத்தப்படும்படி குறிப்பிடப்பட்டுள்ளது என்று யார் மனசாட்சியில் நம்புகிறார்களோ அவர்களுக்கு ஏற்பாடுகள் பண்ணப்படலாம். சிலருடைய மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்கென சிறிதளவு புளிப்பேற்றப்பட்ட திராட்சை ரசத்தை புளிப்பேற்றப்படாத திராட்சைப்பழ சாற்றுடன் அல்லது உலர்ந்த திராட்சை ரசத்துடன் சேர்ப்பது தவறாகாது. இந்த சிறு கூடுகைகளானது ஆரவாரம் இல்லாமல் காணப்படுவதற்கு பரிந்துரைக்கின்றோம். ஒழுக்கமாயும் கிரமமாயும் அமைதியாயும் நாம் ஆசரிக்க போகின்றதான மாபெரும் செய்கை தொடர்புடையதான விலையேறப்பெற்ற நினைவுகளால் நிரம்பினவர்களாக ஒன்று கூடுவோமாக. ஆசரிப்புகளிலும் சடங்குகளிலும் நம்முடைய கவனம் அதிகமாய் காணப்படாதிருப்பதாக. மற்ற விஷயங்களில் செய்வது போல இதிலும் நமது கர்த்தரை பிரியப்படுத்துபவைகளை செய்திடுவதற்கு நாடுவோமாக. மற்றும் இப்படியாக செய்யப்படும் பட்சத்தில் பங்கெடுக்கும் யாவருக்கும் இவ்வனுசரிப்பு நன்மை பயக்கின்றதா இருக்கும் என்பதில் நமக்கு நிச்சயமே. விலையேறப்பெற்ற இரத்தத்தின் மீதான விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களும் நமது இரட்சகரின் ஊழியத்திற்கான அர்ப்பணிப்பும் பண்ணியுள்ளவர்களுமான எவருமே இந்த அடையாளங்களில் பங்கெடுப்பதற்கு தடை பண்ணப்படக்கூடாது என்று இதற்கு முன்பும் நாம் கருத்து தெரிவித்திருக்கின்றோம். உண்மையான இருதயமற்றோர் இந்த ஐக்கியத்தின் சாக்கியத்தினை ஏற்றுக்கொள்வதில்லை. எனினும் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான் என்ற அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை குறித்து சிலர் கொண்டிருக்கும் தவறான கண்ணோட்டங்களின் காரணமாக பயப்படுவதினால் அப்படி ஆனவர்களுக்கு விளக்கம் கொடுத்து தெளிவுபடுத்த வேண்டியும் உள்ளது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இந்த மாபெரும் செய்கையை நினைவு கூறுதலை ஆசரிப்பதான ஸ்லாக்கியத்தினை கைவிட மாட்டார்கள் என்று நாம் நம்புகின்றதான இந்த பயப்படுகிறவர்களுக்காக அப்போஸ்தலனால் இங்கு குறிப்பிடப்படும் வகுப்பாரை குறித்து நாம் இங்கு விவரிக்கின்றோம். பலியினுடைய உண்மையான முக்கியத்துவத்தினை உணர்ந்து கொள்ள தவறுகின்றவர்களுக்கும் இந்த ஆசரிப்பை வெறுமனே சடங்காச்சாரமாக கண்டுகொள்பவர்களும் தான் அப்போஸ்தலனால் இவ்வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வகுப்பாரில் இடம்பெறுவார்கள் என்பது நம்முடைய புரிந்து கொள்ளுதலாய் இருக்கின்றது. இவர்கள் ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறார்கள். ஏனெனில் இவர்கள் காரியத்தை ஆராய்ந்து பார்த்தார்களானால் இவர்கள் இந்த சுவிசேஷ யுகத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றதான சிறு மந்தையினரை கர்த்தர் எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்கின்றார் என்பதை தெளிவாய் பார்க்க முடியும். இதை செய்ய இவர்கள் தவறுவது என்பது ஆக்கினை தீர்ப்பையும்
கண்டனத்தையும் கொண்டு வருகின்றதா இருக்கின்றது. இவர்கள் கர்த்தரையும் அவரது பலி முதலானவைகள் எதையும் அறிந்திராத உலகத்தில் உள்ள மற்றவர்களை காட்டிலும் அதிக பொறுப்புடையவர்களாய் இருக்கின்றனர். இந்த மகத்துவம் மிக்க நினைவு கூறுதலை நாம் ஆசரிக்கையில் நம்முடைய நீதிமான் ஆக்கப்படுதலுக்காகவும் நமது மீட்பரோட கூட உடன் பலி செலுத்துபவர்கள் என நாம் அனுபவிக்கும் மகத்துவமான ஸ்லாக்கியங்களுக்காகவும் கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவேற்றுவதற்கான ஸ்லாக்கியத்திற்காகவும் நன்றியினை காணிக்கையாக்கிடுவதற்கு நாம் மறவாதிருப்போமாக. இந்த ஒரு தருணத்தில் துக்கித்தல்களும் ஆழ்ந்த சிந்தித்தல்களும் தியானித்தல்களும் இருதயத்தை முழுக்க ஆராய்வதும் காணப்பட்டாலும் கர்த்தர் போலவே நாமும் விசுவாசத்தினால் ஜெயம் கொண்டு இருளிலிருந்து நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்தவரும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றதான மாபெரும் நிகழ்வில் பங்கு பெற நமக்கு ஸ்லாக்கியம் அருளினவரும் மாணவரின் புண்ணியங்களை அறிவித்து முன்னேறுவோமாக. ஆமென்.